இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த மாதத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதிலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கண்ணும் கருத்துமா நம்மளை பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய வேலைகளை, நம்முடைய தொழில்களை, நம்முடைய வியாபாரங்களை, நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்புகளை எல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நல்ல ரிசல்ட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல மதிப்பெண்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எந்த தீங்கும் நம்மளை அணுகாதபடிக்கு கண்மணி போல கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். குறிப்பாக நம்முடைய ஆத்மா கரைபடாதபடிக்கு பாவங்களுக்கு விலக்கி ஆண்டவர் நம்மை காத்திருக்கிறார். விசுவாசத்தில் உறுதியாக இருக்க பலன் தந்திருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொரு புதிய நாளை காண நமக்கு நல்ல ஜீவனை கொடுத்தார். இதெல்லாம் அவர் செய்த உபகாரங்கள், அவரிடத்திலிருந்து நாம் பெற்று அனுபவித்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் செய்கிற உதவிகள், இதெல்லாம் எண்ணி பார்த்து இந்த கடைசி நாளிலே நல்ல நன்றி சொல்லணும். தனியாக அதற்கென்று நேரம் எடுத்து தேவ சமூகத்தில் இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை உங்களுக்கு செய்திருக்கிறாரோ அதை நினைவு கூர்ந்து அதை மறந்து போகாதபடி ஞாபகப்படுத்தி நன்றி சொல்லுங்க. குடும்பமாக அமர்ந்து உங்கள் முழு குடும்பத்திற்கும் இந்த மாதம் ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அதற்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகள்கிட்ட பேசுங்க. ஏசப்பா உனக்கு இந்த மாதம் என்ன நன்மை செஞ்சாரு நீ சொல்லு. நம்ம அதற்கெல்லாம் சேர்ந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. சின்ன வயசுல அந்த பிள்ளைகள் கர்த்தர் செய்த உபகாரங்களை நினைச்சு பார்க்க அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க, அவங்களுக்கு பழக்கப்படுத்துங்க. நீங்க ஜெப நண்பர்களா குழுவா இணைந்து ஜெபிப்பது வழக்கம்னா அந்த ப்ரேயர் டீம் மெம்பர்ஸ்லாம் நீங்க நேரிலோ அல்லது ஜூம்லையோ ஏதாவது இப்போ இன்னைக்கு மீடியாவை பயன்படுத்தி நீங்கள் சந்திச்சு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சபையா இந்த மாதத்தின் கடைசி நாள் ஆண்டுடைய சமூகத்துக்கு கூடி வந்து அந்த மாதம் முழுவதிலும் சபையாருக்கு, விசுவாச குடும்பத்தாருக்கு, ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் செஞ்ச நன்மைகளெல்லாம் நினச்சி நன்றி சொல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். நீங்கள் நன்றி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நன்றி உணர்வை கர்த்தருக்கு நாம் நிச்சயம் வெளிப்படுத்த வேண்டும். அவர் செய்த உபகாரத்தை மறக்காம நம்ம நன்றி சொல்லும்போது நாம சந்திக்க இருக்கிற புதிய மாதம் நிச்சயம் ஆசீர்வாதமா இருக்கும். ஏற்கனவே பெற்ற நன்மைகளுக்கு என் பிள்ளைங்க நன்றியா இருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னும் ஏராளமான நன்மைகளை கர்த்தர் வரக்கூடிய புதிய மாதத்துல உங்களுக்கு செய்வார். நீங்க நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இதை நீங்க உண்மையா செஞ்சு பாருங்க. நல்ல வாக்கு தத்தங்களை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இதாவே நன்றி உணர்வை வெளிப்படுத்தி இந்த நாள் முழுவதும் உங்களை துதிக்க நீங்க செய்த நன்மைகளை, உதவிகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்ல கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.